சம்பந்தப்பட்ட லோக்கல் திருவோணம் ஸ்டேஷன்ல இருந்து யாருமே இதை விசாரிக்கல, யாருமே இதை கையாளல. எஸ்பி தலைமையில இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச் தான் இதுல வந்து டீல் பண்ணிருக்கிறாங்க. 6 பேர், அது யார் தலைமையில வந்திருக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வழக்கமா இந்த மாதிரியான விசாரணை இது ஒன்றும் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. 10 சவரன் நகை காணா போச்சுன்றாங்க, குற்றம் தான், யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனா இவங்க இவ்வளவு வேகமா விரைந்து நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கான வழக்கா இந்த வழக்கு அப்படின்னு பார்த்தா எத்தனையோ வழக்குகள் இருக்கு. அண்மையில ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கொக்கைன்னு ஒரு போதைப் பொருள் இங்க வந்து பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஸ்ரீகாந்தை நீங்க கூப்பிட்டு காவல் சித்திரவதைக்கு உள்ளாக்கிடுவீங்களா? அந்த மாதிரி செய்திட முடியுமா உங்களால? அப்போ ஸ்ரீகாந்த் மாதிரி வெளி உலகத்தினுடைய பார்வைக்கு பிம்பமாகி இருப்பவர்களுடைய தண்டனை என்றால் அது ஒரு மாதிரியாகவும், அவர்களை காவல்துறை ஒரு மாதிரியாகவும், அஜித் போன்ற ஏழை பிள்ளைகள் என்றால் அது ஒரு மாதிரியாகவும் காவல்துறை நடத்தின. இப்ப இந்த ஜெய்பீம் படத்துல சொன்ன மாதிரியே காவல்துறை தன்னுடைய வேலையை செய்திருக்கு. யார் தலைமையில வந்தாங்க அப்படின்னு கேட்டா ஹெட் கான்ஸ்டபிள் தான். அதுக்கு ஒரு ஆபீசர் கூட கிடையாது. ஏன்? ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இல்லையா, ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லையா? அந்த 6 பேர் அனுப்பியிருக்காங்க. இந்த 6 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, விசாரணைக்கு வந்த பையனை மாட்டு தொழுவத்துல வச்சு அடிக்கிறது, அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல வச்சு அடிக்கிறது, இப்படி பல்வேறு இடங்களில் வைத்து சித்திரவதை செய்திருக்காங்க. இப்ப இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, அந்த பையன் வந்து சஸ்பெக்ட் தான், குற்றம் செய்திருப்பதற்கான ஒரு சின்ன ஆதாரம் கூட இவங்க கிட்ட இல்ல. ஏன் சின்ன ஆதாரம் இல்ல? நீங்க வந்து டெக்னிக்கலா இந்த வழக்கை அணுகவே மாட்டீங்களா? அடிச்சு ஒருத்தன்ட்ட உண்மையை வாங்கி தான் இந்த வழக்கை நடத்துவீங்களா காவல்துறை? என்ன காவல்துறையினுடைய அணுகுமுறை? இப்ப காவல்துறைக்கு ட்ரைனிங்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? காவல்துறை இப்படிதான் அந்த வழக்கை டீல் பண்ணுமா? நீங்க அந்த பையனுடைய போன் ட்ராக் ரெக்கார்டு பாத்தீங்களா? அந்த பையன் யாருக்கிட்ட பேசியிருக்கான், என்ன அணுகி இருக்கிறான்? இப்படி அந்த நகையை எடுத்திருந்தா குறைஞ்சபட்சம் அவன் யாருக்கிட்டையாவது தகவல் சொல்லி இருந்திருக்கணும். அந்த நகையை அவன் எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கிற ட்ராக் எடுத்திருக்கலாம்.